ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலை வணக்கங்க. இன்றைக்கி சரியான மழைங்க, அடித்து ஊற்றுது. அதனால் டெய்லி காரமே சாப்பிட்டு இன்றைக்கி புளி மண்டி, வெண்டிக்காய் புளி மண்டி. புளி மண்டியில் என்னென்ன போடணுன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா பச்சையாக சாப்பிட்றதுனால நல்ல பசித்தன்மை இருக்கும். ஓகே, ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கும், மூளை நல்லா ஃப்ரெஷ் ஆகும். சரிங்களா? நமக்கு உடம்புல இருக்க சோர்வு தனத்தை குறைக்கும். அதனால் நீங்கள் கஞ்சி போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். மோர் சேர்த்துக்கிட்டாக்க இதோட அருமையாக இருக்கும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் புளிமண்டி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. எல்லாமே அந்த காலத்தில் உணவு சாப்பிட்ட பழக்க முறைகள்லாம் கண்டிப்பாக முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம்தான். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனி டைமும் சிக்கன் மட்டன் கிரேவி பொடின்னே இருக்காமல் இந்த மாதிரி புளிமண்டி, புளி ஊற்றி வெறும் புளி மட்டும்தான், வெங்காயம் தக்காளி கடுகு எல்லாத்தையும் போட்டு வணக்கி, காய்கறிகளும் போட்டு வணக்கி, மிளகாய் சேர்த்து வெள்ளைப்பூடு சேர்த்து பெருங்காயம் சேர்த்து வணக்கிட்டு புளியை மட்டும் கரைச்சி ஒரு போதிய அளவு ஒரு 50 கிராம் புளி, 50ல் 25 கிராம் இருந்தால் கூட ஓகே தான், போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்டிங்கன்னா பசித்தன்மை குழந்தைங்களுக்கு அருமையாக எடுக்கும். ஓகே, எல்லாமே முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம்தான், சும்மா இல்லை. சரிங்களா? இதெல்லாம் வாக்கியா வரப்பில் ஓடையில் உட்காந்து சாப்பிட்றது. ஓகே, அன்றைக்கி வாக்கியா வரப்பில் தக்காளி ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி, பச்சை மிளகாய் தக்காளி அப்போவே பழுத்த தக்காளியை கிண்ணத்தில் போட்டு நசுக்கி அப்படி சாப்பிடுவாங்க. என்றைக்குமே பச்சை காய்கறிகள் சாப்பிடும்போது நமக்கு இன்னும் வேகமாக இருக்கும். அதனால் வாழ்க்கை எதற்காக? சாதிப்பதற்கும் சாப்பிட்றதுக்கும். புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, பாய்.